போதைப் பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களுடைய பயன்பாடு காரணமாக லண்டன்ல தொடர்ச்சியான குற்றவியல் சம்பவங்கள் அதிகரிக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்க, இப்போது லண்டனுடைய மேயர் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிடுகிறார். இந்த அறிவித்தலின்படி போதைப் பொருட்களை லீகலைஸ் பண்ணுவதற்கான சட்டம் மாறப்போகிறது என்கிற ஒரு தகவல் ஊடகங்கள்ல வெளியிடப்படுகிறது. யூகேல இருக்கிற மக்களுடைய மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது என்ன அப்படின்னா டாக்ஸ். இந்த டாக்ஸினுடைய த்ரெஷோல்டை அதிகரிப்பு தொடர்பான அறிவித்தல்களை HMRC வழங்கி இருக்கிறது. இதற்கு பலத்த ஆதரவும் பெருகி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. NHSனுடைய மிக முக்கியமான தரவுகள் சைபர் திருடர்களால் திருடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியிடப்படுற அதே வேளையில லண்டன்ல இனிமேல் பயணம் செய்வதற்கு அதிக கட்டணம் கட்ட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக லண்டனில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய கமெண்ட்கள் அது எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணும்போது அது இன்னும் பலரை போய் சேரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வழமை போலவே ஞாபகப்படுத்துகிறேன். பிரித்தானியாவை கடந்த சில தினங்களாக உருக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரீமியர் லீக் உதைப்பந்தாட்ட போட்டிகளுக்கு பிறகு நடந்த பரேடின் போது வாகனம் ஒன்று பொதுமக்கள் மீது மோதியது அப்படின்ற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் ஆரம்பத்தில் 50 பேர் வரையில் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. இன்று வரையில அது 79ஆக அதிகரித்திருக்கிறது. குறிப்பிட்ட சந்தேக நபர் 53 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய நாள் இவரிடம் மேலதிக விசாரணைகள் செய்வதற்காக இன்னும் அதிகப்படியான நாட்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திடம் போலீசார் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதால் அது யூகேல ஒரு கம்யூனல் வயலன்ஸை தோற்றுவிக்க கூடும் அப்படின்றதுனால அவருடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படுகிறது என்கிற ஒரு தகவலும் போலீசாரால் வெளியிடப்படுகிறது. இதே நேரம் குறிப்பிட்ட சம்பவத்தில் ஒரு குழந்தை 15 அடிகள் தள்ளிச் செல்லப்பட்டதாகவும் அந்த குழந்தை இப்போது உயிர் ஆபத்தான நிலையை தாண்டி இருப்பதாகவும் சொல்லப்படுற அதே வேளையில இந்த சம்பவத்தின் போது குறித்த குழந்தையினுடைய பெற்றோரும் காயப்பட்டிருந்தாங்க. அவர்களும் இப்போது ஆபத்து எதுவும் இல்லாத ஒரு நிலைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கொலை முயற்சி மற்றும் பல குற்றங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டு இவருக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் திரட்டப்படுகிறது என்கிற ஒரு தகவலும் போலீசாரால முன்வைக்கப்படுகிறது. யூகேல அதிகமாக இப்ப பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாக்ஸினுடைய த்ரெஷோல்டை அதிகரிக்க வேண்டும் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு தெரியும் 12,570 பவுண்ட்ஸ் வரையில டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு மேற்படுற பணத்துக்கான டாக்ஸை தான் பே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நீண்ட காலமாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட பணம் கிடையாது, அவர்களுடைய சேமிப்பு கிடையாது அப்படின்றதுனால மக்களுடைய கையிருப்பை அதிகரிப்பதற்கான ஒரு திட்டத்தை HMRC மற்றும் அரசாங்கம் தீட்டியிருந்தாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் 12,570ஆக இருக்கிற டாக்ஸ் த்ரெஷோல்டை 20,000ஆக உயர்த்துவது அப்படின்ற ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் 20,000 வரையில டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற 12,570ற்கு மேற்பட்ட இன்னும் ஒரு 8,000 பவுண்ட்ஸ் வருஷத்துக்கு இருக்கு அப்படின்ற காரணத்தினால மக்களுடைய டேக் ஹோம் சேலரி அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விடயம் முன்மொழியப்பட்டது. இருந்தாலும் இதற்கு எதிர்ப்பாக IFS அமைப்பு அவர்களுடைய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 20 தொடக்கம் 40 பில்லியன் பவுண்ட்ஸ் வரையில ஒரு வருடத்திற்கு பொருளாதார இழப்பை இதனால் சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. இதே நேரம் லேபர் அரசாங்கத்தினுடைய அண்மைய நகர்வுகள் நைஜல் ஃபராஜினுடைய ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தீர்மானங்கள் அல்லது அவர்களுடைய கொள்கைகளுக்கு ஆதரவானதாக செயல்படுகிறது. இந்த நேரத்தில் நைஜல் ஃபராஜ் ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அரசாங்கம் வருமாக இருந்தால் இந்த டாக்ஸ் த்ரெஷோல்ட் அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அவர் வழங்குகிறார். மக்களுடைய கையில் பணம் மிஞ்ச வேண்டும், மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி அமைய வேண்டும், மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சுமைகள் குறைக்கப்பட்டு இந்த லாஸ் ஆகக்கூடிய பணத்தை வேறு வழிகளில் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எங்களுடைய அரசாங்கம் மேற்கொள்ளும் என்கிற ஒரு முக்கியமான அறிவித்தலை அவர் வழங்கியிருக்கிறார். இதே நேரம் பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் அடிப்படையில் 2,50,000 கையெழுத்துகள் இதற்கு ஆதரவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னால இது பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அப்போதைக்கு இப்போது இருக்கக்கூடிய லேபர் அரசாங்கம் இதற்கு எதிர்ப்பாக அவர்களுடைய வாக்கை வழங்கியிருந்தது. காரணம் என்ன அப்படின்னா மக்களுக்கு இது நன்மை பயக்குமாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய பின்னடைவை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டது. பொதுமக்களை பொறுத்தவரையில 20,000ஆக டாக்ஸ் த்ரெஷோல்ட் அதிகரிக்குமாக இருந்தால் பார்ட் டைம் ஒர்க் பண்றவங்களுக்கும் சரி இல்ல ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒர்க் பண்றவங்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக அது அமையலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது.
NHS ட்ரஸ்டில் இணைந்திருக்கிற நிறுவனங்களுடைய தரவுகள் சைபர் அட்டாக் மூலமாக திருடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியிடப்படுகிறது. யூனிவர்சிட்டிஸ் மற்றும் லண்டனுடைய யூனிவர்சிட்டிஸ் உட்பட பல நிறுவனங்கள் இந்த NHS ட்ரஸ்டோடு இணைந்திருக்காங்க. இவர்களுடைய தரவுகள் சீனாவை சேர்ந்த ஒரு திருட்டு கும்பலினால் சைபர் அட்டாக் மூலமாக களவாடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மிகவும் சென்சிட்டிவான தரவுகள் இதுல அடங்கி இருந்ததாகவும் இவான்டி எண்ட் பாயிண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவியின் மூலமாக இது திருடப்பட்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் இப்போது முன்வைக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இதனால களவாடப்பட்ட விடயங்கள் என்ன, அவற்றை எப்படி மீள திருத்தலாம் அப்படின்ற முக்கியமான விடயங்கள்ல இப்போது ஐடி டிபார்ட்மெண்ட் ஆராய்ந்து வருகிறது. இது வெகு விரைவில் சரி செய்யப்படும். அண்மை காலமாகவே யூகேனுடைய பல நிறுவனங்கள், குறிப்பாக ரயில்வே, NHS போன்ற நிறுவனங்கள்ல இப்படியான சைபர் அட்டாக்ஸ் நடந்திருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக இதற்கு முன்னால் நடந்த சைபர் அட்டாக்ஸ் அனைத்துமே ரஷ்யாவினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆனா இந்த முறை சீனாவுக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்கிற ஒரு தகவல் அடிபடுகிறது. உலகளாவிய ரீதியில சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த நாடுகள்ல கஞ்சா அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. குறிப்பிட்ட அளவுல கஞ்சா வைத்திருப்பது குற்றமாக கருதப்படாது. ஒரு குறிப்பிட்ட அளவுல கஞ்சா பாவனை அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. குறிப்பாக நெதர்லாண்ட்ஸினுடைய ஆம்ஸ்டர்டாம் பகுதியில, கனடாவினுடைய சில பகுதிகள் எல்லாம் இப்படியாக கஞ்சா வைத்திருப்பது அல்லது குறிப்பிட்ட அளவுல கஞ்சாவை உபயோகப்படுத்துவது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. லண்டன்லையும் இதே போன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி லண்டனுடைய மேயர் சாதிக் கான் சொல்லி இருக்கிறார். கஞ்சாவை குறைவான அளவில் வைத்திருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய குற்றமாக அது பதிவு செய்யப்படுகிறது. அப்படியான ஒரு போக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. கஞ்சா ஒரு மூலிகை. கஞ்சா அனுமதிக்கப்பட்ட அளவுல பயன்படுத்துவதால எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்ற காரணத்தினால இனிமேல் குறித்த அளவிலான கஞ்சாவை லண்டனிலாவது சட்டபூர்வமாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு யோசனை சாதிக் கானினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வாக்கெடுப்புகள் எடுக்கப்படலாம். இது தொடர்பாக மக்களுடைய கருத்துக்கள் கணிக்கப்படலாம். இந்த திட்டம் எப்படியான ஒரு திட்டம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யூகேனுடைய கோடை காலம் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 26°C வரையில எதிர்வரும் சனிக்கிழமை யூகேனுடைய தெற்கு பகுதி காணப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு இந்த வெப்பநிலை நிலவும். அதனால ஹீட் வேவாக இது அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில பிரித்தானியா முழுவதும் பலரும் பயணங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. யூகே சுற்றியுள்ள பல ஹோட்டல்களையும் ரூம்கள் கிடைக்கல, பல ஹோட்டல்களும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மக்களுடைய கருத்தும் ஊடகங்கள்ல வெளியிடப்படுகிறது. ஒரு ஹாட்டான வீக்கெண்டுக்கு தயாராகலாம். இந்த ஹாட்டான வீக்கெண்டை வந்து நிறைய இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. லண்டன்ல டிரைவ் பண்றதுக்கு மிக பெரிய எதிரி என்ன அப்படின்னா இந்த யூலஸ் சார்ஜ் மற்றும் கன்ஜெஷன் சார்ஜ். யூலஸ் புதிய வாகனங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த கன்ஜெஷன் சார்ஜ் அப்படின்றது இப்போதைக்கு 15 பவுண்ட்களாக இருக்கிறது. இது 18ஆக அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு யோசனை முன்மொழியப்பட்டிருக்கிறது. லண்டன் மேயருடைய அலுவலகத்தில் இருந்து இந்த திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு 15ஆக இருக்கிறது. 18 பவுண்டாக அதிகரிக்காவிட்டால் எதிர்வரும் சில மாதங்களுக்குள் நாளொன்றிற்கு 2000க்கும் அதிகமான வாகனங்கள் மேலதிகமாக லண்டனுடைய கன்ஜெஷன் ஜோனுக்குள்ள வரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் கன்ஜெஷன் சார்ஜ் மற்றும் யூலஸ் சார்ஜ் 20% அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு யோசனை முன்வைக்கப்படுகிறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அவற்றுக்கான 50% சலுகை வழங்குவது தொடர்பான ஒரு யோசனையும் இப்போது பேசப்பட்டு வருகிறது. இந்த கட்டண அதிகரிப்பு எப்போதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போதிலிருந்து அமுலுக்கு வருகிறது அப்படின்ற அறிவிப்புகள் வெகு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி லண்டனுடைய ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.